ஜென்ரலா செகண்ட் ட்ரைமஸ்டர் ஸ்கேன் முடிச்சுட்டு வர பேஷண்ட்ஸ் நம்ம கிட்ட கேட்குற ஒரு காமனான டவுட், இந்த ஸ்கேன்ல என்னோட பிளசண்டா லோ லைன்னு கொடுத்துருக்காங்க, இதனால எனக்கு ஏதாவது ப்ராப்ளமா? ஜென்ரலா ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர் அண்ட் செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பிளசண்டா லோ லைங்கா இருந்தா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. 32 வீக்ஸ் கழிச்சுமே பிளசண்டா லோ லைங்கா இருந்தாதான் தட் ஷுட் பி டேக்கன் இன்டு கன்சிடரேஷன். பிளசண்டா லோ லைங்கா பிகினிங் ஸ்டேஜஸ்ல இருக்கிறது பிளசண்டல் மைக்ரேஷன் மூலமா உங்க யூட்ரஸோட அப்பர் செக்மெண்ட்டுக்கு போயிடும். ஸோ பிகினிங் ஸ்டேஜஸ்ல இதை பத்தி எதுவும் பயப்பட வேண்டாம். 32 வீக்ஸ் அப்புறமும் அந்த பிளசண்டா லோ லைங்கா இருக்கு அப்படின்னா நம்ம உங்க டெலிவரியை அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணணும். அதுவும் பிளசண்டா பார்ஷியலாவோ இல்ல கம்ப்ளீட்டாவோ உங்க சர்விக்ஸை கவர் பண்ணியிருந்தா அதை நம்ம பிளசண்டா ப்ரீவியான்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம ஜென்ரலா சிசேரியன் செக்ஷனும் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். பிகாஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம நார்மல் டெலிவரி அலோவ் பண்ணும்போது ப்ளீடிங் ரிஸ்க் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். 32 வீக்ஸ்க்கு அப்புறமும் பிளசண்டா லோ லைங்கா இருந்தாதான் நம்ம அதை கன்சிடரேஷன்ல எடுத்துக்கணும். அதுக்கு முன்னாடி லோ லைங்கா இருந்தா நம்ம அதை நினைச்சு பெருசா ஒரே பண்ணிக்க வேண்டாம்.